பாஜக என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விரோதியாக இன்றைக்கு நிற்கிறது. அந்த பாஜகவோடு அதிமுக சேர்வது ஏன்? அமித்ஷா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டின் படி அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி நான் தனியாக தான் ஆட்சி அமைப்பேன்னு பேசுவார். ஆனால் அதே அமித்ஷா செங்கோட்டையனுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டின் படி அதிமுக இணையணும்னு இவர் பேசுவார். உடைப்பதும் அவர்கள்தான், இணைப்பதாக பேசுபவர்களும் அவர்கள்தான். சசிகலா வெளியேறியதற்கு பாஜக காரணம், தினகரன் சிறைக்கு சென்றதற்கு பாஜக காரணம், ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தியதற்கு பாஜக காரணம். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் போராட்டத்தை நடத்துறேன் அப்படின்னு சொன்னா, பாஜக கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும் பாஜக எத்தனை தொகுதி போட்டி போட்டாலும் பாஜகவை தோற்கடிப்பதில் அதிமுக என்ன வேலை செய்கிறதோ அதுதான் அதிமுகவை காப்பாற்றுவதற்கான வேலையாக முக்கியமாக இருக்க முடியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பரபரப்பான அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கும் சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி என்பது தொடர்ந்து 2017 முதல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடைபெற்ற நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், இவை அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணியை மக்கள் பெருவாரியான முறையில் அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக அதிமுக தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 75 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுக, அது 2021 தேர்தலில் 75 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட, ஆனால் அதனுடைய அரசியல் செயல்பாடுகள் ஒரு முக்கிய எதிர்க்கட்சிக்கான பொறுப்போடு செயல்பட்டதா என்பதை பார்த்தால் அது மிகப்பெரிய கவலைக்குரியதாக இருக்கிறது. மாறாக எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு இல்லாமல் கட்சிக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்கி கொண்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு முக்கியமானது. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு மிக மகத்தானது. அதில் அதிமுகவிற்கும் அந்த வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது. ஆனால் அதிமுக என்ற இயக்கத்தை அழிப்பதன் மூலமாக எந்த வளர்ச்சியையும் இல்லாத இந்திய சமூகத்தை பின்னோக்கி செலுத்தக்கூடிய வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சியினருடைய சூழ்ச்சிக்கு அதிமுக பலியாகி இருக்கிறது என்பதைத்தான் கண்கூடாக காண முடிகிறது. அத்தகைய சூழலை அவர்கள் 2014 முதலில் அருணாச்சல பிரதேசத்தில் அவர்கள் தொடங்கி அதற்கு பின்னால் பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்ட கட்சிகளை எல்லாம் அவர்கள் அழித்து ஒழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. அதில் மகாராஷ்டிராவில் சிவசேனா வரைக்கும் போய், பஞ்சாபில் அகாலிதளம் வரைக்கும் போய் பல்வேறு மாநிலங்களில் அவர்களுடைய தகிடுதத்தங்கள் நடந்தது. தற்போது அது தமிழ்நாட்டில் அதிமுகவை நீங்கள் இன்றைக்கி கர்நாடகத்தில் எடுத்திங்கன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் அந்த இயக்கத்தோடு இணைஞ்சு இப்போ அந்த இயக்கமே இல்லாத ஒரு சூழல். அதில் இருந்த பிரஸ்வல் ரேவண்ணா என்ற நபர் இன்றைக்கு ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே இருக்கிறார். இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் தங்களுடைய நிலையை பெருக்கிக் கொள்வதற்காக எந்த விலை கொடுத்தேனும் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசியல் கட்சிகளை அழித்து ஒழிப்பது என்பதுதான் பாஜக 2014 முதல் இந்த 26-12 ஆண்டு காலங்களில் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள். அதிமுகவை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு செங்கோட்டையன் என்பவர் களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆனால் இப்போது என்ன சொல்கிறார்கள்? ஒரு தலைமையை நோக்கி எதிர்கேள்வியை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இவர் வைக்கலாமா, அவருக்கு கெடு விதிக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இதே கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் சசிகலா என்பவரை முதலமைச்சராக வைக்கிற பொழுது அவரை பாஜக சிறைக்கு அனுப்புகிறது. அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல்கிறார். ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா திரும்பி வருவதற்கு முன் பொதுச் செயலாளரை இருந்த சசிகலாவை நீக்கிவிட்டு இவரே பொதுச் செயலாளர் ஆகுகிறார். ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஆக்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த அதிகாரத்தை அவர்களோடு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர்களை சசிகலாவை நீக்குகிறார்கள். அப்போ தலைமைக்கு கட்டுப்பட்டு செங்கோட்டையன் இல்லை எனவே நீக்குகிறேன் என்று சொன்னால், தலைமைக்கு கட்டுப்பட்டு இல்லாத எடப்பாடி பழனிசாமியை, சசிகலாவுக்கு எதிராக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமியை என்ன சொல்வது? ஆக இவை எல்லாமே இதில் அதிகாரம், அமைப்பு, ஏற்பாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது.
இது அமித்ஷா என்கிற அந்த அந்த நபர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை பல கூறுகளாக பிரித்து ஓட விட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் கள யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. அதற்கு தற்போது செங்கோட்டையனை வளைத்து பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான். ஏன்னால் அவர் போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு இங்கே பேசினார். இப்போது அவர் பேசிவிட்டு திரும்ப அமித்ஷாவை சந்திப்பதற்கு போகிறார். என்ன என்று கேட்டால், தெற்க உள்ள பழனிசாமியால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு வடக்கே உள்ள மலைச்சாமிகளை போய் பார்க்க போகிறேன் என்று இன்றைக்கு அவர் சென்றிருக்கிறார். நீங்கள் உள்ளார்ந்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, செங்கோட்டையனுடைய கூற்றின்படி என்ன செய்ய சொல்கிறார் என்றால், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை உள்ளே இணைக்க வேண்டும் என்கிறார்? அவர் சசிகலாவை உள்ளே இணைக்க வேண்டும் என்கிறார். சசிகலாவை நீக்கியது யார்? சசிகலாவை வெளியேற்றியது யார்? வெளியேற்றும் போது செங்கோட்டையன் என்ன செய்தார் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. நீங்கள் அவரை முதலமைச்சராக ஆக விடாமல் தடுத்தது இவர்கள்லாம் போய் நீங்கள் தான் முதலமைச்சர்னு ஆகுறாங்க. சென்னையில் மண்டபம் ரெடியாகிறது முதலமைச்சருக்கு. உடனடியாக தர்ம யுத்தம் நடத்துவதற்கு ஓபிஎஸ் கிளம்புகிறார். ஓபிஎஸ்ஐ தர்ம யுத்தம் நடத்த சொன்னது யார்? குருமூர்த்தி நடத்த சொன்னதாக அவரே சொல்கிறார். அதற்கு ஓபிஎஸ் இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை, நானாக தான் போனேன்னு சொல்லவும் இல்லை. அப்போ ஓபிஎஸ் யாருக்கு எதிராக நின்றார்? அப்போ சசிகலாவுக்கு எதிராக நின்றார். அப்போ ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக அவராக நின்றாரா? இல்லை. அவர் குருமூர்த்தி சொல்லி நான் ஆம்பளைன்னு நீ நிரூபிக்கணும்னா அந்த பொம்பளை கல்லறையில் போய் உட்காரு அப்படின்னு குருமூர்த்தி சொன்னார். போய் உட்காந்தாச்சு. ஆம்பளைன்னு நிரூபிக்கணும்னாலே பொம்பளை கல்லறையில் தான் போய் உட்காரணும் போல். இது ஒன்று. அப்போ ஓபிஎஸ் அவராக என்ன செய்கிறார்? வெளியேறி செல்கிறார். அதே போல் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார்? வெளியேற்றுகிறார். தினகரனை உள்ளே இணைக்க வேண்டும் என்கிறார். தினகரனை திகார் சிறைக்கு அனுப்பியது யார்? ரெட்டலை சின்னம் பிரச்சனையில் அவரை டெல்லியில் கொண்டு போய் சிறை வைத்தது யார்? இது எல்லாம் பார்த்தா பாஜக தான். அப்போ சசிகலா வெளியேறியதற்கு பாஜக காரணம், தினகரன் சிறைக்கு சென்றதற்கு பாஜக காரணம், ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தியதற்கு பாஜக காரணம். ஆனால் இவர் யாரை சந்தித்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுற அதே பாஜகவினுடைய அமித்ஷாவிடம் சென்று இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், அதிமுக என்பது ஏற்கனவே எம்ஜிஆர் மறைவிற்கு பின்னால் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, அதற்கு பின்னாடி ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி அணி அப்படின்னு பல அணிகளாக மாறியது. இன்றைக்கு மீண்டும் செங்கோட்டையன் அணி என்ற ஒரு அணியை பாஜக உருவாக்கி இருக்கிறது. இது பாஜகவினுடைய திட்டமிட்ட ஏற்பாடு. இதில் என்னன்னா, அதிமுக என்ற இயக்கத்தை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபர்களை நம்பிக்கை இழக்க செய்வது. இனிமே அதிமுக தேராது. அப்போ தேராட்டினா என்ன செய்கிறது? அது பல ஊராக உடஞ்சி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ உடஞ்சி போனால் என்ன செய்கிறது? நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாஜகட்ட போய் நின்றணும் அப்படின்னு அவங்க நினச்சி நம்ம பின்னாடி வந்துடுவாங்க என்பது தான் பாஜகவினுடைய வேலை. அதிமுகவை சிறு சிறு குழுக்களாக உடைப்பது, உடைத்தவர்களை எல்லாத்தையும் தன்னோடு வைத்துக் கொள்வது. சரி, இப்போ என்ன அஜெண்டா அப்படின்னு சொன்னால், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தலைமையில் தான் ஆட்சி, தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி சொல்கிறார். ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறார்? முதலமைச்சராக அதிமுகவிலிருந்து ஒருத்தர் வருவார், அவர்தான் முதலமைச்சராக இருப்பார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இருவருக்குமான இந்த ரேசிங் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த ரேசிங் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தில் அமித்ஷா உடன்படவில்லை, அமித்ஷாவினுடைய கருத்தில் எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை. இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிறது. ஒன்றொன்று, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி என்பதை இன்றைக்கு வரைக்கும் கண்டதும் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஏன்னா ஒரு கட்சி நிலையாக இருந்து ஆட்சி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் விரும்புவாங்க. அதிலும் முக்கியமாக டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டின் ஆட்சி நடைபெறதை விரும்பவே மாட்டாங்க. அது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியவே உருவாக்குனாங்கன்னா கூட அதனுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கும்னா டெல்லியில் இருக்கும். அப்போ டெல்லிக்கு கட்டுப்பட்ட தமிழ்நாடு என்று தான் அது மாறும். எனவே தான் தமிழ்நாட்டு மக்கள் டெல்லிக்கு கட்டுப்படாத ஒரு ஆட்சியை, அதான் முதலமைச்சர் சொல்கிறார், நீங்கள் தமிழ்நாடு எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்.
ஆக இதனுடைய உள்ளர்த்தம் அதுதான். அப்ப தமிழ்நாடு என்பது தனித்து இயங்குகிறது. அதற்கென்று ஒரு மொழி, அதற்கென்று ஒரு பண்பாடு, அதற்கென்று ஒரு அரசியல், அதற்கென்று ஒரு மேலாண்மை, அதற்கென்ற ஒரு தற்சார்பு, இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று பொருந்தும். அப்ப இந்த தமிழ்நாட்டை வடக்கில் இருந்து வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை அடக்கி விடலாம் என்பது பாஜகவினுடைய கனவாக இருக்கிறது. ஆக இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பாஜக அதிகாரத்திற்கு வருவது. இப்போது இவர்கள் நோக்கம் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதல்ல, 2031 தேர்தலில் திமுக பாஜக என்று கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு அடிமட்ட வேலைகளை, பேஸ்மெண்ட் ஒர்க்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அதிமுகவை பலிகடாக ஆக்குவது என்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பளிச்சென்று தெரியுது, பார்ப்பதற்கு பளிச்சென்று தெரிகிறது. இதில் ஒன்று ஏன் இதை உடைப்பதன் மூலமாக என்ன கிடைச்சிடும், செங்கோட்டையன் இதை உடைப்பதன் மூலமாக என்ன கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையன் பாஜகவினுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி அவர் அதிமுகவை உடைப்பதற்கு உள்ளே களமிறங்கி இருக்கிறார். ஒன்றை சொல்கிறோம், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதம் 20% என்று சொன்னார்கள். அதே பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு சதம் 18% என்று சொன்னார்கள். அப்போ 20-20 அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 234 தொகுதிகளில் எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குது, அப்போ இருக்கிறத பாதியாக பிரி, அப்போ 116 117 என்ற ரேஞ்சில் 2 கூட்டணிக்காக பிரிக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் ஷீட் ஷேரிங் பண்ணி எல்லாரும் ஒன்றா நின்று நம்ம கூட்டணி ஆட்சியை அமைப்போம். எனவே தான் அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் கூட்டணி ஆட்சி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு பின்னாடி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்து கொள்வோம் என்பதுதான் இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதை அதிமுக தலைமை ஏற்காது. அப்போ அதிமுக தலைமை ஏற்காவிட்டால் அதிமுகவை இந்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்போ 117 117 என்ற நிலைமைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை கீழே என்ன செய்யணும், இறக்கி கொண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உடும்பு பிடியாக இருக்கிறார் என்பதல்ல. அமித்ஷா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டின் படி அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி நான் தனியாக தான் ஆட்சி அமைப்பேன்னு பேசுவார், நான் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அதே அமித்ஷா செங்கோட்டையனுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டின் படி அதிமுக இணையணும்னு இவர் பேசுவார். உடைப்பதும் அவர்கள்தான், இணைப்பதாக பேசுபவர்களும் அவர்கள்தான். இதுதான் பாஜகவினுடைய நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுகிறார். நான் இன்னொரு கேள்வியை கூட நாம் கேட்கலாம், அதிமுக தலைமையை பார்த்து நாம் கேட்கலாம். திமுக கூட்டணி என்பது இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியை வலுவாக அமைக்க முடியாமல் திணறுவது ஏன்? அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக எங்கே போனது? அதிமுக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி எங்கே போனது? அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ எங்கே போனது? இன்னும் சில கட்சிகளை இணைத்து கொண்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று வலுவாக இருவரும் நிற்கலாம். ஏன் பாஜகவோடு போய் கூட்டணி சேர வேண்டும்? பாஜக தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை இழந்த கட்சி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொழி குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், ஒரு ஆட்சி மொழி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பாஜக தவிர மீது எல்லோரும் அதிமுக உள்பட ஓரணியில் நிற்கிறார்கள். நீட்டு பிரச்சனை என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் பாஜக தவிர்த்து. கவர்னருடைய அதிகார வரம்பை மீறி கவர்னர் செயல்படுவதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் அதற்கு எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் பாஜக தவிர. அப்போ பாஜக என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விரோதியாக இன்றைக்கு நிற்கிறது. அந்த பாஜகவோடு அதிமுக சேர்வது ஏன்? 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக நிற்போம், 2026 தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி, பாஜகவோடு கூட்டே இல்லை என்று சொன்ன பழனிசாமி திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னார்னா, திமுகவை எதிர்ப்பதற்கு நாங்கள் எந்த அரசியல் சூழலையும் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே முதல்வர் என்ன சொன்னார்னா, அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்று சொன்னார்கள். ஒரு 3 மாதம் கள்ள கூட்டணி என்ற வார்த்தையில் ஓடிக்கொண்டிருந்தது தமிழ்நாடு. அப்போ கள்ள கூட்டணி நீன்னு அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு. அவர் என்னத்தையும் சொல்கிறாரு, நாங்கள் பாஜகவோடு கூட்டணியில் இல்லை. ஜெயக்குமார் மெயின் ரோட்டில் நின்று பேசினார். அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார், பாஜகவால் தான் நான் தோத்தேன், துறைமுகத்தினுடைய முடிசூடா மன்னனாக இருந்தேன், ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் நானே தோற்று போனேன், பாஜகவோடு 2026 கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை அழுத்தமாக சொல்லவில்லையே.
அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லியாச்சு ஒரு தடவை, அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்றெல்லாம் பதில் சொன்னார்கள். அப்போ கள்ள கூட்டணி நாங்கள் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டெல்லிக்கு அவர் ஏதோ வேற ஒரு வேலையாக நான் போகிறேன், அதிமுக அலுவலகம் போகிறேன், அங்கே போய் 4 கார் மாறி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு, அமித்ஷாவை பார்த்து விட்டு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. ஆனால் அமித்ஷா ட்விட்டு போடுறார். அமித்ஷா ட்விட் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக என்று அவர் ஒரு ட்விட்டை போட்டு பரபரப்பை உருவாக்குகிறார். 10 மாதங்களுக்கு முன்பாக, தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமியை ஓட விட்டு அடிப்பது, அதிமுகவை நொறுக்குவது. அதை அப்பயே செங்கோட்டையனை உள்ளே பிடிச்சி அப்பயே அந்த கதையை ஆரம்பித்தாங்க. இப்போ மீண்டும் செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, லாபி பண்ணுறாங்க. இதில் நீங்கள் அதிமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. இதில் செங்கோட்டையன் எடுத்ததுக்கு காரணம் அதிமுகவில் இவர் கவுண்டரு, அவரும் கவுண்டரு. அதாவது கவுண்டர் பேஸ்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ரொம்ப லாபகமாக செங்கோட்டையனை கையில் எடுத்து செங்கோட்டையன் மூலமாக இதை ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான். என்ன செங்கோட்டையன் நாளைக்கு இந்த மாதிரியான அதிமுகவுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததன் மூலமாக அவர் நாளைக்கு ஒரு கவர்னராக கூட ஆகலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து போன கவர்னர்கள் பூரா செத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் செங்கோட்டையனும் கவர்னர் ஆவதற்கான வாய்ப்பை கூட உருவாக்கி கொடுப்பாங்க. நாளைக்கு செங்கோட்டையன் கவர்னராக கூட ஆகலாம். ஆனால் இந்த மாதிரியான சில வேலைகள், ஏன்னா அதிமுக அதிகாரத்திற்கு வரப்போவதும் பாஜகவை நிலைநிறுத்துவதற்கு அதிமுக பலிகடா ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அரசியல் உள்ளார்த்து பார்க்க வேண்டும். திமுகவை நாங்கள் எதுக்குறோம், திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய பாஜக யாரை வீழ்த்ததற்கு முயற்சி எடுக்கணும், திமுகவை வீழ்த்த முயற்சி எடுக்கணும். ஆனால் அது கூட இருக்கிற அதிமுகவை போட்டு உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திமுக வீழ்த்த முடியாத சக்தியாக இருக்கிறது. திமுக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிட்டத்தட்ட 52% வாக்குகள், தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் பாதி 50க்கும் மேற்பட்ட சதமான வாக்குகளுடைய நம்பிக்கையினுடைய பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, அதனுடைய தலைவராக முதல்வர் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம். அதை வீழ்த்த முடியாத சக்தியாக இருக்கிறது. எனவே வீழ்த்துறது யாரை வீழ்த்திக்கிறோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே அழிச்சுக்கிடுவோம். நம்ம கூட இருக்கிற அழித்து ஒரு மிருகமாக நம்ம எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் இதை அழிப்பது என்பது தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை விக்கிரவாண்டி தேர்தலின் மூலமாகவும் ஈரோடு கிழக்கு தேர்தலின் மூலமாகவும் ஒன்றை நிரூபித்திருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. அதிமுக இல்லாவிட்டால் அந்த வாக்கு பாஜக சார்ந்து செல்லவில்லை. அதிமுக களத்தில் இல்லாவிட்டால் அந்த வாக்கு அப்படியே திமுக கூட்டணிக்கு சாதகமாக தான் லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அது விக்கிரவாண்டியினுடைய படிப்பினை, அது ஈரோடு கிழக்கினுடைய படிப்பினை. ஆனால் இன்றைக்கு 2026 அதிமுகவை சிதைத்து அதன் மூலமாக நம்ம எந்திரிச்சிடலான்னு பாஜக விரும்புகிறது. இப்போது 2026 தேர்தலில் இதே நிலை நீடித்தால் அதிமுகவினுடைய மதச்சார்பற்ற வாக்குகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறும் வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது என்றுதான் பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. மேலும் வாக்கு சதத்தை 57% வரைக்குமான வாக்கு சதத்தை அது பெறும். இப்போது அதுக்கு 47ங்கிறது ஸ்டேபிள். அதிமுக அப்படி சிதைகிற பொழுது அதிமுகவினுடைய வாக்குகள் எதுவும் மதவெறியர்களுடைய வாக்குகள் அல்ல. அது அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற ஒரு மதச்சார்பின்மை கோட்பாட்டை கடைபிடித்தவர்களுடைய வாக்குகள். அந்த வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு சாதகமாக மாறும் என்பதுதான் அரசியல் கணிப்பாளருடைய கணக்காக இருக்கிறது. பாஜக என்னதான் தலைகீழ நின்னாலும் அதிமுகவை அழிப்பதற்கு அது முயற்சிக்கிறது. அதிமுகவினர் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ள வேண்டியிருக்கு, அந்த தலைவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்காக பாஜகவின் பிடியில் சிக்கியிருந்தாலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவை வீழ்த்துவதுதான் 2026 தங்கள் கடமையாக கொள்ள வேண்டும். பாஜக கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும், பாஜக எத்தனை தொகுதி போட்டி போட்டாலும், பாஜகவை தோற்கடிப்பதில் அதிமுக என்ன வேலை செய்கிறதோ அதுதான் அதிமுகவை காப்பாற்றுவதற்கான வேலையாக முக்கியமாக இருக்க முடியும் என்பதுதான். எனவே செங்கோட்டையன் மூலமாக, இன்னும் பலர் மூலமாக இவர்கள் இதை செய்யலாம். இதனுடைய உள்ளடக்கம் ஒன்றுதான். நீங்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமை, அவர் கீழே எல்லாருக்கும் தொகுதி பங்கீடு என்று இல்லாமல், அவர்கள் எங்களுக்கு 20 இருக்குது, அவங்களுக்கு 20 இருக்குது, நாங்கள் 117 நாங்கள் பிரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை வருவோம். கூட்டணி ஜெயிச்சதுக்கு பின்னாடி அதிலிருந்து முதல்வர் வேட்பாளரை நாங்கள் முடிவெடுப்போம் என்பதுதான் பாஜகவினுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அதிமுகவை
அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்குத்தான் செங்கோட்டையன் இப்போது அங்கிட்டும் இங்கிட்டுமாக பாய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் உள்ளார்ந்த விஷயமாக பார்க்க முடிகிறது. எதுவாக இருந்தாலும் அதிமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் வீழ்ந்து போவது வருத்தத்திற்குரியது. அந்த இடத்தை பாஜக நிரப்பக்கூடாது. அந்த இடத்தை திராவிடம் இயக்கம் என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பை தான் தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி தருவார்கள் என்று நாம் நம்புகிறோம்.